தற்பொழுதைய முக்கிய செய்தி, நெல்லை அம்பையில உதவி கண்காணிப்பாளராக பணியாற்றின போது குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய பற்களை பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக காவல் அதிகாரி பல்பீர் சிங் வழக்கினை பதிவு செய்திருக்கிறார். இதில் என்ன நடக்கிறது என்ற கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், வணக்கம். இப்ப பல்பீர் சிங் தரப்பிலிருந்து என்ன மனு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, மேலும் தற்பொழுது இந்த வழக்குல என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு, மேலும் நிலவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல் உள்கோட்டத்தில் 2023ஆம் ஆண்டு உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய பல்பீர் சிங் குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களை அழைத்து அவர்களுடைய பற்களை பிடுங்கியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட 4 வழக்குகள் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகளினுடைய விசாரணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை விதித்திருக்கக்கூடிய சூழல்ல பல்பீர் சிங்குக்கு எதிரான அந்த புகார் குறித்து விசாரித்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர் மீதான குற்றச்சாட்டுகள் உண்மை என அறிக்கை அளித்திருந்தார். அந்த அறிக்கையின் அடிப்படையில பல்பீர் சிங்குக்கு எதிராக துறை ரீதியான விசாரணை நடத்தப்படுகிறது. அந்த விசாரணையின் முதல் கட்டமாக குற்ற குறிப்பாணை என சொல்லப்படக்கூடிய சார்ஜ் மெமோ என்பது அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த குற்ற குறிப்பாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தற்போது ஈரோடு அதிரடிப்படையில உதவி கண்காணிப்பாளராக பணியாற்றக்கூடிய பல்பீர் சிங் மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய சென்னை அமர்வில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தன்னுடைய மனுவில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, தனக்கு எதிராக விசாரணை நடத்திய அதிகாரியே தனக்கு எதிராக தற்போது குற்ற குறிப்பாணையை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தனக்கு எதிரான இந்த வழக்குகளுடைய விசாரணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தடை விதித்திருக்கிறது. அதனால் துறை ரீதியான விசாரணை காரணமாக அந்த பதவி உயர்வு உள்ளிட்ட பல பணி பலன்கள் தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இந்த குற்ற குறிப்பாணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுவில் முன்வைத்திருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் சென்னை அமர்வு மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை மார்ச் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.